வணக்கம் தல, வெல்கம் டு Mgms தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஹேர் கட் பண்ண போறோம்னா, ப்ரோ எப்படி ஹேர் கட் பண்ணலாம்? துருவ விக்ரம் ஹேர் கட். ஏன் ப்ரோ திடீர்னு துருவ் விக்ரம் ஹேர் கட்? உங்க வீடியோ பார்த்தேன், ஒரு மோட்டிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி பண்ணுவோம். ஏன்னா அந்த லுக்கு, அந்த வைப் நல்லா இருக்கு. அதை பண்ணி என் கடையில ரொம்ப நாளா பண்றாரு. இதுவரை துருவ் விக்ரம் ஹேர் கட் பண்ணல. ஆனா இந்த துருவ் விக்ரம் ஹேர் கட் நிறைய பேர் கேட்கறாங்க, வெட்ட சொல்றாங்க, லைக் பண்றாங்க. என்ன காரணம் எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு துருவ் விக்ரம் ஹேர் கட் பிடிச்சிருக்கு? ஸோ இவர் ஹேர் ஸ்டைல் இப்போ எப்படின்னு பாருங்க. ஸோ துருவ் விக்ரம் ஹேர் கட் வெட்டின பிறகு ஒரு ஃபேஸ் லுக் எப்படி மாறுன்னு பாருங்க. வீடியோஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு Mgms தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எவ்வளோ பேர் துருவ் விக்ரம் ஹேர் கட் என் கடையில் வந்து நான் வெட்ட ஹேர் கட் பார்த்துட்டு எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. இதுவரை ஒரு 150 கட்டிக்கு மேலே கேட்டு வந்திருப்பாங்க நம்ம கடைக்கு. துருவ் விக்ரம் ஹேர் கட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு லென்த் வீடியோ ஒன்று போட்டேன், டுட்டோரியல் தான். ஸோ அந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் கட் இவருக்கு சூட் ஆகுதா இல்லையான்றதை லாஸ்ட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடு எடுத்து வாரிக்கலாம். இவர் ஹேர் வந்து நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ்க்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இவர் ஹேர் கட்டு இவர் ஃபேஸுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இறக்கி விடாதுண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக லைன் எடுத்துகிட்டு கட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க, நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆனால் துருவ் விக்ரம் ஹேர் கட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிருந்துச்சு. அவர் படம் வரும்போது ஒரு ஃபாரின் யூடியூப் சேனலை பார்த்துட்டேன். ஸோ அவங்களே வந்து நம்ம தமிழ் நடிகருடைய ஹேர் கட்டு எடுத்து போட்டிருந்தாங்க ஒருத்தருக்கு பண்ணி. ஸோ நான் பார்த்து, நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். அது துருவ் விக்ரம் ஹேர் கட்டு அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஸோ இது ஒரு லைட்டாக ஒரு ஷேப்பு கொடுத்துட்டா கொஞ்சம் மிஷின் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை, அதுக்கு தான். ஸோ 1 பாயிண்ட் தான் வச்சு நம்ம போடுறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும். சிசரில் இல்லை மிஷினில் எப்படியே ஃபினிஷிங் பண்ணணும், அதான் கரெக்டாக வரும். என்ன பேக்லையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கமும் அதிகமாக நம்ம வெட்டிக்கலாம். ஸோ ரொம்ப முடி எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காரு பாருங்க. இப்படியே மிஷின் விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் நம்ம ஷேப் எடுத்துகிட்டு வெட்ட போகிறோம். ஸோ இந்த பக்கமும் அதுமாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஹேர் கட்டில் வந்து அந்த பக்கம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், இந்த பக்கம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ண மாதிரி வரும், அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டெப் தெரியும். இது வந்து ஒன் சைடு ஹேர் கட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போலீஸ் ஹேர் கட் மாதிரி சொல்ல முடியாது, இது ஒரு வித்தியாசமான ஹேர் கட்டு. இப்போ நம்ம வந்து சிசரில் தான் பண்ண போகிறோம். மிஷின் போட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணுறேன்.
இங்கெல்லாம் கொஞ்சம் முடி அதிகமாகவே இருக்கும். அப்படியே இருந்து லைட்டாக ஸ்லோ பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதான் வேலை. ஸோ இப்போ 1 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இதுலேயே ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ சின்ன சீப் வச்சு லைட்டாக லெவல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து முடி தூக்கினுக்குன்னா அவர் கிளிப் போட்டு வந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து முடி தூக்கினுக்கு இதெல்லாம் நம்ம அரைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படி வச்சிடலாம். ஸோ இதேமாரி ஷேப்பு தான் வரணும். இதேமாரி தான் எல்லா இடத்துலையும் இப்போ பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த பக்கமும் நம்ம லைட்டாக அதுவுமே லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பாருங்கள். இது லைட்டாக ஸோ இந்த அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாவே இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சைடு பேக்கெலாம் வெட்டியாச்சு. இப்போ வந்து மேலே மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இவர் வந்து கிளிப் போட்டிருக்காரு ஃப்ரண்ட்டில், அதனால் வந்து முடி வளையுது. ஆனால் ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் ஒன்றும் மாசாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஹேர் தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஓரளவு வர வைக்கலாம். இதில் வந்து மீடியமாக கட் பண்ணுறாங்க. ஸோ தாடி வந்து நம்ம மீடியமாக தான் ட்ரிம் பண்ண போகிறோம். இந்த ஹேர் கட் இவருக்கு சூட் ஆகுதா இல்லைன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு துருவ் விக்ரம் ஹேர் கட் பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ பேர் வெட்டியிருக்கீங்க இந்த மாதிரி ஹேர் கட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஷார்ட் வீடியோ போட்டால் பிடிச்சிருக்கா. ஸோ இதே இமேஜில் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.